ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். 3 மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மந்த்லி கிராசரிஸில் என்ன திங்ஸ்லாம் வாங்குவோம் அண்ட் அதோட எக்ஸ்பென்சஸ். எங்களுக்கு 20 மந்த்ஸில் ஒரு பாப்பா இருக்காங்க. ஸோ 3 பேருக்கும் ஏற்ற மாதிரி மீல் பிளான் எப்படி ரெடி பண்ணுவேங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியில் புழுங்கல் அரிசி மந்த்லி 10 kg ஆகும். லஞ்சுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் சாதம் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால 10லேருந்து 12 கிலோ அளவுக்கு தான் ஆகும். இட்லி அரிசி 2 கிலோ. வாரத்துக்கு ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு இட்லி இல்லைனா தோசை தான் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் டைமுக்கு. அதனால 2 கிலோ. பச்சை அரிசி 1லேருந்து 1.5 கிலோ வாங்கிப்போம். ஏன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை பொங்கல் செய்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பச்சரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டா பாப்பாக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறப்ப அதை ஆட் பண்ண ஈஸியாக இருக்கும். பாஸ்மதி அரிசி 1 கிலோ, மாப்பிள்ளை சம்பா அரிசி 1/2 கிலோ. அடுத்து பருப்புல துவரம் பருப்பு 1.5 கிலோ ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் சாம்பார் அதிகமாக வைப்பேன், அதனால வாங்குறப்ப 2 கிலோ வாங்கிப்போம். ஆனால் 1 மந்த்துக்கு மேக்ஸிமம் 1லேருந்து 1.5 கிலோ தான் ஆகும். பாசிப்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டுமே 1/2 கிலோ. அப்புறம் உளுந்து 2 கிலோ. கடலை 1 கிலோ. இன்ஸ்டண்ட்டாக சட்னி அரைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை பாப்பாவோட இன்ஸ்டன்ட் மிக்சஸ் ரெடி பண்ணி வைப்பேங்கிறதுனால 1 கிலோ வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். இதில் மைசூர் பருப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதனால 250 கிராம். உப்புல தூளுப்பு 1 கிலோ, கல்லுப்பு 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, வெல்லம் 500 கிராம், டீ 100 கிராம், காஃபி 250 கிராம். காஃபி 250 கிராம் வாங்கியிருக்கேன். இந்த குவான்டிட்டி 3 மந்த்ஸ் எங்களுக்கு வரும். டிமார்ட்ல ஆஃபர் இருந்துச்சு, அதனால இதை வாங்கிட்டேன். அடுத்து சுண்டல் வகையில் கருப்பு கொண்ட கடலை, வெள்ளை கொண்ட கடலை ரெண்டுமே 1/2 கிலோ. பச்சை பட்டாணி 1/2 கிலோ. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பச்சை பட்டாணி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு சில டைம் இல்லாத பட்சத்தில் தான் இதை யூஸ் பண்ணிப்போம். இது 2 மந்த்ஸ் வரைக்குமே இந்த குவான்டிட்டி எங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் பச்சை பயிறு, காராமணி இது ரெண்டுமே 1/2 கிலோ. வேர்க்கடலை 1 கிலோ வாங்கிப்போம். எப்பவுமே இது மட்டும் அதிகமாக வாங்கிப்போம். வேர்க்கடலை இன்ஸ்டண்ட்டாக சட்னி செய்யறதுக்காக இருக்கட்டும், பீனட் பட்டர், லட்டு இதெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால 1 கிலோ வாங்கியிருக்கேன். அடுத்து மாவில் ராகி மாவு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக எடுத்துப்போம். அதனால 1/2 கிலோ. கோதுமை மாவு 2 கிலோ. கார்ன்ஃப்ளவர் 100 கிராம். கடல மாவு 500 கிராம். சேமியா பெருசு 1 பேக்கெட். ராகி சேமியா சின்னது 2 பேக்கெட். கோதுமை ரவை, சம்பா ரவை, வெள்ளை ரவை இது எல்லாமே 500 கிராம். சோயா சங்க்ஸ் 500 கிராம். ஓட்ஸ் 400 கிராம். அவல் 500 கிராம். ஜவ்வரிசி 500 கிராம். ஜவ்வரிசி, அவல், ஓட்ஸ் இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக தோசை செய்கிறதுக்கு, அப்புறம் முக்கியமாக ஸ்நாக்ஸ் இதில் செய்கிறப்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் பாப்பாக்கு இன்ஸ்டன்ட் மிக்சஸ்மே இதை வச்சு ரெடி பண்ணுவேன், அவல் அண்ட் ஓட்ஸ் வச்சு. இட்லி தோசை இல்லாத டைம்லலாம் இதெல்லாம் தான் சாப்பிடுவோம். அதனால எல்லாமே 500 கிராம் அளவுக்கு வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மசாலா பொருட்களில் கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம், தனியா இது எல்லாமே 100 கிராம். காஞ்ச மிளகாய் 1/2 கிலோ. பெருங்காயம் 100 கிராம். கஸ்தூரி மேத்தி 100 கிராம். சோம்பு 50 கிராம். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே 10லேருந்து 25 கிராம் வாங்கினா கரெக்டாக இருக்கும். பிரிஞ்சி இலை சின்ன பேக்கெட் இல்லை, அதனால நான் பெருசு வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் மசாலா பவுடரில் சீரகத்தூள், மிளகுத்தூள், பட்டைத்தூள் இதெல்லாம் தேவைப்படுற டைமில் 50 கிராம் இல்லைனா 100 கிராம் பேக்கெட் வாங்கி வீட்லேயே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். கடையில் வாங்குற தூள் தனி மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா இந்த 4 பொருளும் கடையில் வாங்குவோம். இதில் சாம்பார் தூள் ஊர்லேருந்து கொடுத்து அனுப்பிடுவாங்க. எண்ணெயில் கடலெண்ணெய் 2 லிட்டர், கோல்டு வின்னர் 1/2 லிட்டர், கீ 1/2 லிட்டர், பன்னீர் வீட்லேயே செஞ்சுடுவேன். டோஃபு 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வாங்கிப்போம். புளி 1 கிலோ வாங்குவோம். இது எங்களுக்கு 1.5 மந்த்ஸ் வரைக்குமே வரும். இதில் எண்ணெயுமே எங்களுக்கு ஊர்லேருந்து கொடுத்து அனுப்பிடுவாங்க. அடுத்து பூஜை பொருட்களில் விபூதி, கற்பூரம், பத்தி, திரி இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன பேக்கெட் வாங்கி வச்சுப்போம். நெக்ஸ்ட் நட்ஸில் பாதாம் 1 கிலோ, கேஷ்யூ 1/2 கிலோ, பிஸ்தா 1/2 கிலோ, திராட்சை 100 கிராம், கருப்பு திராட்சை 100 கிராம், பேரிச்சம்பழம். பாப்பாக்கு கம்பல்சரி நட்ஸ் பவுடர் டெய்லியும் கொடுப்போம். ஸ்மூதி, பேன் கேக்லாம் நட்ஸ் ஆட் பண்ணுவோங்கிறதுனால அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்கோம். சியா சீட்ஸ் 100 கிராம், எள்ளு 100 கிராம். நெக்ஸ்ட் பாத்ரூம் ஐட்டம்ஸில் வெசல் வாஷிங் சோப், வாஷிங் மிஷின் லிக்விட், க்ளோத் வாஷிங் சோப், டூத் பேஸ்ட், ப்ரஷ், பாத்ரூம் கிளீனர், ஸ்க்ரப், ஹேண்ட் வாஷ், சானிடைசர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்போ பை 1 get 1 ஆஃபரில் இருக்கோ அந்த டைமில் நாங்கள் 3 to 4 மந்த்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ ஓவரால் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகும்னு பார்க்கலாம். இதில் மெயினாக அரிசி, கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், மிளகாய் தூள்லாம் ஊருக்கு போகிறப்ப ஒரு 3 to 4 மந்த்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வருவோம். அதனால இதில் செலவு இல்லை. இது இல்லாமல் மற்ற பொருள் எல்லாம் சேர்த்து 3000 to 4000 rupees இந்த ரேஞ்சுக்குள்ளே ஆகும். இதில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறது நட்ஸ் தான். இதில் எங்கேயுமே ஆஃபர்லாம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் மற்ற பொருள்லாம் எங்கே ஆஃபரில் இருக்கோ அங்கே வாங்கிப்போம். டிமார்ட்டில் பருப்பு, சுண்டல்லாம் பேக்கெட்டில் வாங்குறதை விட லூஸில் வாங்கினா மணி ஓரளவுக்கு கம்மியாகும். அப்புறம் பாத்ரூம் எசென்ஷியல்ஸ்லாம் பை 1 get 1 ஆஃபரில் இருக்கிறதுனால அதுவுமே ஓரளவுக்கு நம்ம மணி சேவ் பண்ண முடியும். இன்கேஸ் கிராசரிஸில் ஏதாவது திங்ஸ் மிஸ் பண்ணியிருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். இப்போ மீல் பிளான் எங்கள் 3 பேருக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரெடி பண்ணுவேங்கிறத பார்க்கலாம். மோஸ்ட்லி மீல் பிளான் ஒரு பேலன்ஸ் டயட்டில் இருக்க மாதிரி தான் பார்த்துப்பேன். வாரத்துக்கு 3 நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் டைமில் இட்லி இல்லைனா தோசை தான் இருக்கும். லஞ்சுக்கு சாதம் இல்லைனா சப்பாத்தி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேருந்தே நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் கிடைச்சிடும். டெய்லியும் 2லேருந்து 3 விதமான காய்கறி, வீக்லி 2 to 3 times கீரை. இது மூலமாக நமக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். டெய்லியும் ஏதாவது ஒரு வகையான ஒரு பருப்பு, வாரத்துக்கு 1லேருந்து 2 டைம் பச்சை பயிறு, வீக்லி 4 to 5 times ஏதாவது ஒரு வகையான சுண்டல் வகை எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிப்பேன்.
டெய்லி 2 எக் நாங்கள் எடுத்துப்போம், பாப்பாவுக்கு 1 எக் கொடுப்போம். ஸோ இது மூலமாக நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸும் கிடைச்சிடும். ஸோ இதை வச்சு தான் கிராசரிஸ் எல்லாமே நான் பிளான் பண்ணுவேன். தட்ஸ் இட். இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.